சூர்யா அவருடைய அன்புக்கு பாசத்துக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரஜினி சார் தாண்டா இது நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஒருவேளை வேட்டையும் சரியா வந்திருக்காதோ என்னமோ. இருக்கிற நிலைமையில பாத்தீங்கன்னா கோட்டே அது ஃபர்ஸ்ட் 1000 கோஸ் அடிச்சிடும் போல. ஹே எவ்ரிவன், செல்ஃபிஷ் ரஜினிகாந்த் அவர்கள் அவர் ஒரு 10 to 15 டேஸாகவே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் எவ்வளோ இந்த ஒரு கிரியேட் பண்ண. அவர் மட்டும் இல்லை, ஒரு மொத்த டீமுன்னே சொல்லலாம். ஏன்னா அவர் மட்டும் ப்ளேம் பண்ண முடியாது. அவரை தாண்டி இது நடந்திருக்காது. அதனால தான் மெயினாக அவரை சொல்கிறேன், ஓகேவா? இதுக்கு முன்னாடி நான் ஒரு கங்குவா வர்சஸ் வேட்டைன்னு ஒரு கிளியர் ஒரு 8 minutes வீடியோ போட்டிருக்கேன். அதில் நான் பேசின நிறைய பாயிண்ட்ஸ் நிறைய பேர் எடுத்து என்னை பார்த்து எடுத்தாலும் அவங்களுக்கு தாட்ஸ் வந்து இருக்கும். மீன்ஸ் நான் என்ன பர்ஃபெக்டாக பேசணும், அதுவே சோசியல் மீடியாலேயும் சரி நல்லா ப்ரொடியூசர் இருந்து எல்லாமே நான் பேசின வேர்ட்ஸு இதுக்கப்புறம் இப்போ 2-3 நாளாக பேசியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தேன். முன்னாடியே பண்ணியிருந்தோம்ல அப்படின்னு தோணுச்சு. அதை நீங்கள் ஃபுல்லாக ஒரு 8 minutes போட்டிருப்பேன். அதை நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். அது எவ்வளோ நான் கரெக்டாக பேசியிருப்பேன்னு அது தெரியும் உங்களுக்கு. இப்போ ஏன் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறேன்னா, கங்குவா போஸ்ட்போன் பண்ண போகிறாங்க. அது சந்தோஷம். ஆக்சுவலாக போஸ்ட்போன் பண்ணுறது சந்தோஷம். என்ன தான் சூர்யா ஃபேன்ஸ் வந்துட்டு ஐயோ நாங்கள் பயந்துட்டோம் அப்படின்னு விஜய் ஃபேன்ஸ் அஜித் ஃபேன்ஸ் ஓட்டணும். ஆக்சுவலாக நானும் ஒரு விஜய் ஃபேன் தான். சில விஜய் ஃபேன்ஸ் அஜித் ஃபேன்ஸ் ஓட்டினாலும் அவங்க ஒரு ஹாப்பியாக எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ கோவப்படுற சில சூர்யா ஃபேன்ஸ் வந்துட்டு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக ஹாப்பியாவாங்க. ஏன்னா சோலோ ரிலீஸ் அவ்வளோ நல்லது நம்மளுக்கு. ஓகே, இப்போ ஏன் நான் ரஜினிகாந்த் சார் ஒரு செல்ஃபிஷ்னு சொல்கிறேன்னா, கங்குவா வந்துட்டு முன்னாடியே ரிலீஸ் டேட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இல்லையா? அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்? இப்போ ஒரு பெரிய படம் வருது, தமிழ் சினிமா இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் ஆகிற மாதிரி ஒரு படம் வருதுன்னா ரஜினி சார்ன்னு சொல்லி இன்வால்வ் பண்ணணும். வேணாம், நம்ம தள்ளி வைப்போம் படத்தை. நம்ம எதுக்கு தேவையில்லாமல் போய் உள்ள நுழைக்கணும்? சொல்லியிருக்கணும், சொல்லிக்கூடாதா? ஏன் சொல்ல? ஏன் ப்ரொடக்ஷன் பண்ணுற நம்மளுக்கு தெரியாத சினிமாவை பற்றி ப்ரொடக்ஷன் பண்ணுற வேலையே அது. ரஜினி சார் தாண்டாமல் இது நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? கண்டிப்பாக ரஜினி சார் தெரிஞ்சிருக்கும். அவர்கிட்ட போய் கேட்டிருப்பாங்க. ஓகே, எதுக்கு தேவையில்லாமல்? எனக்கு இன்னும் ஒரு சின்ன டவுட் இருக்குது. எப்படின்னா, ஒருவேளை வேட்டையும் சரியாக வந்திருக்காதோ என்னமோ. கங்குவாவோட கிளாஸ் விட்டு கொஞ்சம் கலெக்ஷன் ஏற்றிக்கலாம், இப்போ அந்த ஒரு ஃபேம் கொண்டு வந்துடலாம். மீன்ஸ் அந்த இப்போ கங்குவோட கிளாஸ்ங்கும் போது வேட்டையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இத்தனை நாள் வேட்டைன்னு ஒரு இல்லாமையே இருந்துச்சு, அவ்வளோ ஹைப் இல்லை இப்போ வரைக்கும். இப்போ கங்குவோன்னு வரும்போது வேட்டைன்னு இப்போ தெரிஞ்சிச்சு. எல்லா பக்கம் 10ஆம் தேதி வருது. ரஜினி சார் வந்தனால சூர்யா சார் போயிட்டார். சூர்யா சார் அழகாக அந்த ஆடியோ லான்ச்சில் சூப்பராக சொன்னார். அந்த வீடியோனா போடுறேன், அழகாக சொன்னார். அவர் பெருந்தன்மைக்கு அவர் சொல்லிட்டு போயிட்டார். அவருக்கு இவ்வளோ உழைச்சிருக்குன்னு தெரியும். முன்னாடியே ப்ரீ அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா, நாங்கள் ஒரு பெரிய படம் வரோம், அந்த அர்ச்சனாகம் சொல்ல மாதிரி ஒரு பெரிய படம் வரோம், வரமாட்டாங்க அவங்க டேட்டா அவங்க பார்த்துப்பாங்கன்னு நினச்சி தான் அவங்க அக்டோபர் 10 பண்ணாங்க. அப்போவும் நான் வந்து இங்கே தான் நொட்டுவேன்னு சொல்லிட்டு வந்து உட்காரும் போது கோபம் வருமா வராதான்? இப்போ இவங்க 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க பைத்தியாங்க வேட்டையன். நாங்கள் தள்ளி போய்ட்டோம். நாங்கள் வேற மாதிரி, நாங்கள் மீன்ஸ் கங்குவா மூவி சொல்கிறேன். கங்குவா வந்துட்டு ரிலீஸ் டேட் தள்ளி வச்சுட்டாங்க. சந்தோஷம், செம்ம சந்தோஷம். ஏன்னா அது பெரிய ஹிட்டாக போகுது. ஆனால் வேட்டையன் எப்படி இருக்க போகுதுன்னு வந்ததுக்கப்புறம் தெரியும். ஏன்னா அவங்க என்னமோ மொக்கைய படம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் கங்குவா கூட கிளாஸ் விடுறானுங்களோன்னு தோணுது. எனவே அவர் வந்துட்டு சூர்யாவுக்கு நன்றி, அவர் என்ன இது பண்ணியிருக்காரு. என்னங்க நீங்கள் 10ஆம் தேதி வந்ததே நீங்கள் தப்பு. சம்மந்தமே இல்லாமல் 10ஆம் தேதி எவ்வளோ வந்திருக்க மாட்டான். அதுவும் தமிழ் சினிமாவில் இருந்துட்டு தமிழ் இதுக்கு கங்குவா எவ்வளோ பெரிய படமாக வரப்போகுது நல்லா தெரியும். அப்போ வந்து இந்த கரடி நோண்டு மாதிரி வந்து உட்காந்துட்டு இப்போ வந்துட்டு சூர்யா நல்லது சொன்னார், இது சொன்னார். அவள் பெருந்தன்மைக்கு சொல்லிட்டு போனான். எல்லாத்துக்கும் தெரியும் வலி எவ்வளோ வலின்னு. ஆனால் இவங்க பண்ணுற வேலை இருக்குதே. நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் பேசுகிறது கரெக்டாக என்னென்னு தெரியல, எனக்கு தோன்றதான் பேசுகிறேன். ஏன்னா எனக்கு விஜய் படம் மட்டும்தான் ஹிட் ஆகும்னு இல்லை, எனக்கு ஒரு தமிழ் சினிமா ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு போகணும். இப்போ இருக்கிற நிலமையில பார்த்தீங்கன்னா கோட்டே அது ஃபர்ஸ்ட் 1000 கோஸ் அடிச்சிடும் போல். ஏன்னா அவங்க இன்டர்வியூவில் அப்படி தான் இருக்குது. நான் ஹைப் இன்னும் ஏற்றலை. அது ஹைப் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கே கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ணும். ஹைப் தயவு செஞ்சு ஏற்றிதான். இவன் சொல்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. 1000 கோஸ் அடிச்சிடும் போல தான் இருக்குது. நீங்கள் டிக்கெட் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எந்த தேட்டரில் டிக்கெட் எடுக்கீங்கன்னு. நான் கோயம்புத்தூரில் கற்பகம் தேட்டர் போகிறேன். அண்ட் ஈவினிங் ஷோ, நைட் ஷோ எல்லாமே புக் பண்ணி வச்சுட்டேன். நான் ஒரு 3 ஷோக்கு போகிறேன். நீங்கள் கோயம்புத்தூரில் எந்த ஷோ போகிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. சூர்யா ஃபேன்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நான் பேசுறது கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் போட்ட ப்ரீவியஸ் வீடியோ கங்குவா வர்சஸ் வேட்டையன் பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையே பார்த்துருங்க. அண்ட் கோட்டை பற்றி ஒரு சின்ன இது மாதிரி சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக சூரிய சூப்பர் ஸ்டார் பற்றி இந்த என்னெல்லாம் பண்ணாருன்னு பேசணும்னு நினச்சேன். பட் கோட்டை பற்றி பேசிட்டு போயிடுறேன். கோட்டை பார்த்தீங்கன்னா
சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்துட்டு நடிச்சிருக்காருன்னு கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு அந்த டெவில்னு போட்டிருக்கோம், இந்த ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா தெரியும், டெவில்னு போட்டிருக்கோம். அந்த கேரக்டர் ஒரு சஸ்பென்ஸாகவே வச்சுட்டு இருக்காங்க. அவங்களை காமிக்கவே இல்லை. மேபி அவங்க தான் ஒரு பெரிய வில்லனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அது நம்ம தளபதியாக ஒரு வாய்ப்பு இருக்குன்னு இந்த நிறைய இன்டர்வியூஸ் பார்த்தேன். அதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மேபி பார்க்கலாம். படம் வரணும். ஒரு 2 days ரிலீஸ் ஆக போகுது. 2 days ரிலீஸ் ஆக போகுது. வெயிட் பண்ணுறேன். நீங்களும் வெயிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. பாய்.